சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்காக நானும் சுந்தரியும் போய் அவனை மிரட்டிட்டு கூட வந்தோம். நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியா இருப்பேன். ஆனா கோவப்பட்ட என் முன்னாடி எதா இருந்தாலும் எரிச்சு போய்கிட்டே இருப்பேன். நான் ஒண்ணும் உங்களை மாதிரி சும்மா மிரட்டிட்டு விட்டுட்டு போற ஆள் கிடையாது. இது மிரட்டல் கிடையாது, எச்சரிக்கை. ஐயோ, அட பாவிகளா பாவிகளா, அம்புட்டு சனமும் கூடி இருக்கிற இடத்துல குண்டு வைக்க போனானுங்களா? கோயில்ல போய் குண்டு வைக்க பாத்திருக்கானுங்க. படுவாயு பசங்க, எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது? ஆமா, சுந்தரி எப்படி அதை கண்டுபிடிச்சா? அம்மாடி சுந்தரி, சொல்லுங்க நீ பூசாரி. கொண்டு வந்து வச்ச அந்த திருஷ்டி தேங்காவை எடுத்து கொடுமா. அத குடுமா. நீங்க வச்ச தேங்காய் அது இல்ல. வச்ச எனக்கு தெரியாதாடா, இதுதான் இங்க வச்சிருந்தோம். நீ வச்ச தட்டுல அரளி பூ இருந்துச்சு, இதுல அந்த பூ இல்ல பாருங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப இந்த தாம்பூலம் பின்னாடி தள்ளி இருக்கே. குடுமா. இந்தாங்க. குடு. இதுக்கு மேலையும் விட்டு வச்சா நான் மனுஷனே இல்ல. அந்த ராஸ்கலை வெட்டி வகுந்துறேன். ஏங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? அவன் ரொம்ப மோசமானவங்க. மொத்த பேரையும் கொல்ல பார்த்த அரக்கன் தம்பி அவன். வேணாம், நீ போனா ஓ உசுருக்குதே ஆபத்து. என்னதான் சொல்றீங்க? நம்ம குடும்பத்து மேல இவ்வளவு பகையா இருந்திருக்கான், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு வைக்க சொல்றீங்களா? என்னால ஆரம்பிச்சது இப்ப சுந்தரி கிட்ட வந்து முடியுது. இத நானே தீர்த்து வைக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள சுந்தரியோட வரேன். அந்த காத்தவராயனை துவைச்சு தொங்க விட்டா சுந்தரி எங்க இருக்கான்னு சொல்லிடுவான். மாமா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, நானும் வரேன். வாங்க. ஐயோ, யாருடா? டேய், என்னடா வாயா கட்டினீங்க? சாரிண்ண, அவுந்துச்சு. இப்ப கட்டிடுறேண்ண. விடு விடு, ரொம்ப நாளாச்சு இவ குரல கேட்டு. இவ எப்படி கெஞ்சுறான்னு ரசிச்சு கேப்போம். இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்துரி, சரியா கேட்கல. ஏ ராஜப்பா, நீ நினைச்சது நடக்காது. மரியாதையா என்ன விட்டு. இப்ப என் மாமனுங்க 1க்கு 2 பேரா இருக்காங்க. நீ ஐயப்பன் மாமா கிட்ட மட்டும்தான் அடி வாங்கியிருக்க. என் முருகன் மாமாவை பத்தி உனக்கு தெரியாது. அவர் உன்னை வகுந்து எடுத்துருவாரு. யாரு அது ராஜப்பா? புது பேரா இருக்கு. ஏய், யாரா நீ? என்ன சுந்தரி, 5 வருஷத்துல ஆளே மறந்துட்டியா? குரல் கூட ஞாபகம் இல்ல, மறந்துட்டியா? நான் தான் டில்லி. என் மாப்பிளைய தூக்கி உள்ள வச்சல, தன்னால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பழிக்கு பழி வாங்க. நான் கூட ஏதோ பெரிய ஆள் தான் கடத்திருக்கான் போல, பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன். அட, நீ எல்லாம் சாதாரண கருப்பாம்பூச்சிடா, நசுக்கி போட்டுருவாங்க. பேசாம என்னை விட்டு. கரப்பாம்பூச்சியா? இன்னைக்கு வரைக்கும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளா இந்த பூமியில யாராலையும் அழிக்க முடியாத பூச்சி அதான் தெரியும்ல. அந்த பூச்சி தான் அதிக பிரச்சனையை தரும். அனகொண்டா கூட அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா கரப்பாம்பூச்சி அழியாது.
உனக்கு நான் எவ்வளோ பிரச்சனை தரப்போறேன், அதுல இருந்து நீ எப்படி தப்பிக்கிற நான் பாக்குறேன். நைட்டு நீ இல்லாம உன் குடும்பமே தடுமாறும். திருவிழாவை சந்தோஷமாவ நடத்துறீங்க, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. யார் நம்பர் இது? இந்த டைம்ல 2 தடவை கூப்பிட்டுருக்காங்க. என்னது, ஏதோ அன்வான்ட் கால் போல. அம்மா அம்மா வர வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல. அம்மா வர எவ்வளோ நேரம் தூங்கிட்டோம். அந்த பாட்டு சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. சரிங்க மேடம். மா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டியா? போயிட்டேன்டா, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், தூங்க போறேன். சரிம்மா. அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா? இல்லப்பா, எல்லாரும் முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப பேச முடியாது, காலையில நான் பேசுறேன், நீ தூங்கு. மாத்திரை போட்டல்ல? மலாம் வச்சு எந்திரிச்சு டேப்லெட்லாம் போட்டேம்மா. ஓகே, குட் நைட். நாளைக்கு பேசுகிறேன். சரிப்பா.